ஹாப்பி நியூ இயர். அது நம்மளுக்கு ஒரு சோகமாகவும் இருக்கு. பட் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதான் லைஃப். சிம்பிளி வேஸ்ட். சீரியஸ்லி சிம்பிளி வேஸ்ட். இல்லை நம்ம எப்படி நினச்சது நம்ம இறைவன் நினைக்கிறான், நம்ம நடந்துக்கிறோம், அவ்வளோதான். ஒவ்வொருத்தன் தலையெழுத்தில் என்ன நடக்குமோ அதுதான். செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக நிறைய இடத்துக்குலாம் போனோம், நிறைய ஊர்லாம் பார்த்தோம். இல்லை, கடினமான வருடம் தான், அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். பர்சனலி எனக்கு பிடிக்கல. 23 எனக்கு பிடிக்கல சீரியஸ்லி. ஓகே தான், ஹாப்பியாகவும் இருந்துச்சு, சேடாகவும் இருந்துச்சு, ரெண்டுமே. It's personally, it's very big, have a very big change because I'm from Japan. Okay. But this year I came to Chennai for work. பீச் போனேன், தீரு என்ஜாய் பண்ணேன், ஃபங்க் சிட்டி போனேன். ஜாலியாக தான் இருந்துச்சு கொஞ்சம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமான வருடமாக தான் இது தோணுது. வார்த்தைகளில் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தான் சவுத்தில். அந்த மக்களுக்காக ஆண்டவன்ட்ட நம்ம வேண்டிக்குவோம். 2023 பொறுத்தளவில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. எல்லாம் கொரோனாவிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது. அதில் விலைவாசி குறையும், மக்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு பார்த்தாக்க இடையில மழை புயல் இந்த சூழ்நிலை இருந்தது. ஸோ இயர் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா போகுது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மிக்ஜாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது எங்களுக்கு நேரடியாக அந்த பாதிப்பும் கொடுக்கல. ஆனால் எனிவே எல்லாருமே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு, ஸோ அவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அந்த கண்ணீர் அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2023க்கு மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த வருஷம் மறக்க முடியாத வருஷமாக இருக்குமே தவிர மிஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்ன மிஸ் பண்ணணும்னு கேட்டாக்க, நான் எடுக்கிற முயற்சி எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, அந்த முயற்சி வெற்றி பெற்றால் முயற்சி நிறுத்தி. டே டு டே லைஃப் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம், நிறையா டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுற இதெல்லாம் அடுத்த வாட்டிக்கு நம்ம வராமல் என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணும். நிறைய விஷயம் இருக்குது ப்ரோ, நிறைய விஷயம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மிஸ் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் திங் பிடிக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ் ஆர் மந்த் அந்த இயரில் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணுவேன்னா என்னோடய பாட்டி தான். என்னோடய பாட்டி இறந்துட்டாங்க, ஸோ அவங்க தான் மிஸ் பண்ணுவேன். ஃபேமிலியில் ஒரு மிஸ் ஹேப்பன் ஆச்சு. அது எங்களை பெரிய மதரில் அவங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணுறோம். அதை தாண்டி மிஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. எவ்ரி இயர் ஓப்பன்ஸ் அ நியூ அக்கௌண்ட். அதனால் வி ஆர் வெல்கமிங். பிற உயிர்களையும் அரவணைச்சு போகணும், அது எப்போவுமே நினைக்கிற ஒன்று. ஆனால் இன்றைக்கி நான் அதை பார்த்துட்டு வரும்போது என்ன சொல்கிறது, அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது வைஸ்டு நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா பீப்புள்ஸ் நியூவாக கெயின் பண்ணியிருக்கேன். யாரையும் நம்பக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் தேவைக்கு எவ்வளவோ அது வரைக்கும் உபயோகம் பண்ணி நம்ம வச்சுக்கணுங்கிறது தான் நிஜமாக கற்றுக்கிட்டது. பொய் ஒரு காலமும் ஜெயிக்காது, உண்மை ஒரு காலமும் தோற்காது. உண்மை தான் ஜெயிக்கும், பொய் ஒரு காலமும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என் பர்த்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சாக்லேட் கொடுப்பேன் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு. பையனுடைய பிறந்தநாள் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்குன்னு என் பேரை சொல்கிறதுக்குன்னு ஒரு வாரிசு பிறந்தான ஒரு சந்தோஷம். இவனுக்கெல்லாம் திருமணம் ஆகுமா, இவன் பேருக்கான அப்படின்னு நினச்ச ஒரு மத்தியில் எனக்குன்னு ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வந்தாங்க பார்த்தீங்களா, அது நினைச்ச திருமணம் நடந்தது. அந்த நாளைக்கு இனிய நாளாக இருந்தது. அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லா நாளும் நம்மளுக்கு ஹாப்பி. ஆமாம் ஆமாம். May 2 என்னாச்சுன்னா, ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு பர்த்டே. ஸோ அந்த டே இல்லையே, ஒரு நாள் கூட நிம்மதின்றது நாளே இல்லையே இங்கே. ஜூலை 21. எதனால? என் பர்த்டே. என் பர்த்டே நான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பட்டாசுலாம் வெடித்தோம், அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் இந்த கானாடு காத்தான் அந்த சரௌண்டிங்லாம் போயிட்டு வந்திருந்தோம். அங்கே அந்த மக்களோடு இருந்தது, பேசினது, பழகினது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஊர் அமைதி. ஏன்னா நாங்கள் எப்போவுமே சென்னையிலே இருக்கிறவங்க. ஸோ எங்களுக்கு அந்த வில்லேஜ் அந்த பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் நினைக்கிறோம், எதுவுமே முடிய மாட்டேது, கை கூட மாட்டேது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2024 இன்னும் எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்க்குறேன், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நோ
இல்லை நம்ம எப்படி நினச்சது, நம்ம இறைவன் நினைக்கிறான், நம்ம நடந்துக்கிறோம், அவ்வளோதான். ஒவ்வொருத்தன் தலையெழுத்தில் என்ன நடக்குமோ அதுதான். நினச்ச மாதிரி இல்லை, நினச்ச மாதிரி வந்து அதுக்கான அடித்தளம் வகுத்துக்கிற அளவுக்கு இருக்குது. Stop smoking. ஆக்சுவலி எனக்கு ஆக்டிவாக இருக்க பிடிக்கும். நான் இந்த 2023 ரொம்ப லேசியாக இருந்துட்டேன். நிறையா விஷயம் வந்துட்டு நான் லேசியாக இருந்ததுனால விட்டுட்டணும்னு வரி பண்ணுறேன். ஸோ அதனால் இனி வர நாளில் வந்து அந்த லேசினஸை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு பார்ட் ஆஃப் திங்க் விட்டுட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. லேசியாக இருக்கிறதுக்கு வேணால் ஸ்டாப் பண்ணிக்குவேன். ஆமாம், ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஆரம்பிக்கணும்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வருது. ஏன்னா நமக்கும் வந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே யோகா பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்றும் முதல் எடுக்கலை. அதனால் இந்த 24லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஜங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு ஃபீல் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து 2024 வந்து எந்த ஒரு பொய் சொல்லக்கூடாது, சொன்னதுக்கு வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது முடியாத ஒரு பட்சமாக ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து உடல் ரீதியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போகணும், அதெல்லாம் சுத்தம் முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் உழைக்கிறதே பெரிய இதுவாக இருக்குது. சோகமான வருடம். பாதியில் நல்லா இருக்கு, பாதியில் நல்லா இல்லை. இந்த வருடம் வந்து சரியில்லாத வருடம். I enjoyed it. சிம்பிளி வேஸ்ட், சீரியஸ்லி சிம்பிளி வேஸ்ட். செருப்படி தான். அறுசுவை உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கலந்து இருந்துச்சு.